ஒரு விருது வழங்கும் விழா. அந்த விழாவில் ஒரு நபர் அப்படி நின்று பேசுகிறாரு. அரங்கமே அப்படி கை தட்டுது, ஆரவாரம் பண்ணுது, கூச்சலிடுது. எல்லாமே 2K கிட்ஸு, இளைஞர்கள். அந்த ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டுங்க, மொட்டை மாடி பார்ட்டி நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாருக்கும். உங்கள் மொட்டை மாடி பார்ட்டிக்கு அஜித் சார் வந்தால் என்ன, வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அரங்கம் அப்படி காதை பிளக்கிற அளவுக்கு சத்தம் வருது. அந்த நபருடைய முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் இதுவாகி இன்னொரு முறை அப்படின்றாரு. மறுபடியும் அந்த ஆங்கர் சொல்கிறாங்க, உங்களுடைய மொட்டை மாடி பார்ட்டிக்கு அஜித் சார் வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படி வந்துட்டார்னா என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை, பூர்வ ஜென்ம பலனை அடைந்ததாக நினைத்து நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கின்னு சொந்த ஒரு கும்பகோணத்துக்கே நான் போயிடுவேன் அப்படின்றார் விஜய். சித்து பிளாக்ஸ் அப்படி அரங்கம் அப்படி விசில் அடித்து கொண்டாடுது. ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஒரு பலத்தை, சோஷியல் மீடியாவை வைத்து இவ்வளோ பெரிய ஃபேன்ஸை, ஃபாலோவர்ஸை ஒரு தலால் காமிக்க முடியும் அப்படின்னா நான் பார்த்ததில் விஜய் சித்து தான். பெரும் இளைஞர்கள் கூட்டம் ஏன்னா ஒரு வீடியோ அனாவசியமாக போடுறாரு, அசால்ட்டாக ஒரு 2 மில்லியன் தட்டுது. என்ன இவர்கிட்ட இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, என்ன அந்த இளைஞர்களுடைய இது அந்த டாக்டிக்ஸை பிடிச்சிட்டாரு. பார்த்தா நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பையன் ஃபோனை அப்படி வச்சுட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு இந்த சித்து விளாக்ஸை பார்த்துட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் தட்டில் தீர்ந்து போனதை தாண்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் போது இந்த இளைஞர்கள் வட்டாரத்தை குறிப்பாக இந்த 2K கிட்ஸை ஏதோ விதத்தில் கட்டி போடுற ஒரு விஷயந்தான் அப்படி தான். இன்றைக்கி திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு, டைரக்டர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா விஜய் சித்து. அது இந்த சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாவை தாண்டி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா, எல்லாரும் திரைப்படம் பண்ணிட முடியுமா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருவாங்களா அப்படி மிகப்பெரிய கேள்வி தான். சரி, இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் வந்துட முடியாது. அதுக்கும் எல்லா துறைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய பேரும் புகழும் பணமும் கிடைக்கக்கூடிய எந்த மாஸ் மீடியாவிலையும் இதை விட அதிகமாக சிரமம் பண்ணும். எல்லாமே ஒன்றா கிடைக்குது இல்லைங்களா? சிரமத்தை தாண்டி நீங்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது.